ஹாய் விவோஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த புதையல் எடுத்துகிட்டு போயிட்டு பஞ்சாயத்துக்கு முன்னாடி வைக்கிறாங்க. அப்போ தான் நம்ம சிவனாண்டி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த துணியை எடுத்து போடுங்க, அந்த புதையல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அங்கே இருக்கிற ஒரு ஆள் வந்து அந்த புதையலை திறக்கிறாங்க. திறந்ததுக்கப்புறம் அம்மா இதில் செங்கல் தம்மா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம சாமுண்டீஸ்வரி இதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க, புதையல் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு நாமத்தை போட பார்க்குறீங்களா, என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, துபார் தேவையில்லாத என் மேலே பழி போடுற வேலை வச்சுக்காத, நானே இப்போ தான் அதை வந்து திறந்து பார்க்குறேன், அப்போ எனக்கு எப்படி இருக்கும், அந்த நகையை நான் தான் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வச்சு இந்த மாதிரி போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணேன், அப்படி இருக்கும் போது அந்த நகையை நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஹா, நீங்கள் என்ன மாதிரி ஒரு நடிப்பை நடிச்சிட்ருக்கீங்க, உங்களால் மட்டும்தான் இந்த மாதிரி முடியும், ஒரு நகையை ஆசைப்பட்டுட்டீங்க, அதாவது இவ்வளோ பெரிய புதையில பார்த்தா யாருக்கு தான் தோணாது அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் இப்போ உங்களுக்கு தோணியிருக்கு, அதனால் நீங்கள் மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு செங்கலை கொண்டு வந்து வச்சுட்டு அந்த நகையை காணோன்னு நாங்கள் சொன்னால் நாங்கள் நம்பிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி ரொம்பவே நக்கலாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம சந்திரா கிட்ட கேட்குறாங்க, என்ன சந்திரா, நம்ம நகையோடு தானே எடுத்துகிட்டு போய் வச்சோம், இது இப்போ செங்கலாக மாறி இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னும் போது அப்போ சந்திரா சும்மா இல்லாத எப்போ பார்த்தாலும் அந்த கார்த்தியை பற்றியே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதுதான் நான் சொன்னேன்லக்கா, இதுக்கு எல்லாமே அந்த காரணம் அந்த டிரைவர் பையன் மட்டும்தான், நீ அதை புரிஞ்சிக்கவே மாட்டேறக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிவனாண்டி சும்மா இல்லாத என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு ஆளை வந்து தூண்டி விடுறாங்க. அந்த ஆள் வந்து நம்ம சிவனாண்டி தூண்டி விட்டதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா அப்போ வந்து நகையை திருடி ஒரு பழிக்கே ஆளானாங்க, இன்னைக்கு அதே தப்பை இவங்க பொண்ணு செஞ்சுருக்காங்க, அதுக்கு சொல்லவே வேண்டாமே, பொண்ணு மாதிரி அம்மா மாதிரி தானே பொண்ணும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம சாமுண்டீஸ்வரியை அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு ஆள் பேசும்போது இதை கேட்டுட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே இடிஞ்சு போயிடுறாங்க. ஆனால் சந்திரகலா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம அமைதியாக நிற்கிறாங்க. அப்போ பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த பிரசிடென்ட் பதவியில் வந்து நீங்கள் இருக்கணும் அப்படின்னா இன்னும் 2 நாள் உங்களுக்கு நாங்கள் டைம் தரோம், அந்த 2 நாளுக்குள்ளே நீங்கள் நகையை எப்படியாவது கொண்டு வந்துடுங்க, நீங்கள் எடுத்தீங்களோ நீங்கள் திருடுனீங்கன்னு கூட நாங்கள் சொல்லலை, ஆனால் அந்த நகையை நீங்கள் எப்படியாவது கொண்டு வந்துடுங்க, அப்படி மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வரலன்னா நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி நாங்கள் அந்த பதவியிலேருந்து உங்களை நீக்க வேண்டியது வரோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சிவனாண்டிக்கு ஒரே கொண்டாட்டமாகிடுது. இந்த பக்கம் நம்ம சந்திராவும் இதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா பதவிக்காக தான் ரொம்ப நாளாகவே வந்து நம்ம சிவனாண்டிக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு பதவியை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த சந்திரா இல்லாத வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பஞ்சாயத்துலேயும் வந்து இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் நம்ம சந்திராவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த கிடைச்ச வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் சந்திரா, இந்த நகை மட்டுமே அவளுக்கு கிடைக்கவே கூடாது, கண்டிப்பாக அந்த பதவியை நான் தான் வந்து எடுத்து நான் இந்த ஊருக்கு வந்து தலைவராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டியும் சொல்ல, கண்டிப்பாங்க இந்த நகை மட்டும் அவளுக்கு கிடைக்கவே கிடைக்காது, நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த வாட்டி நீங்கள் தான் இந்த ஊருக்கு வந்து பிரசிடெண்ட்டாக ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா நம்ம சிவனாண்டி கிட்ட ரொம்பவே சந்தோஷத்தோடு சொல்லிட்டு வராங்க. இந்த பக்கம் கோவத்தோடு வரும்போதே பார்த்திங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரியை வந்து நம்ம சந்திரா ஏற்றி விட்டுட்டே வராங்க. பார்த்துக்கா, இது பாரு, இந்த கார்த்தி பயலால் தான் நீ இப்போ அனுபவிச்சிட்ருக்க, நான் சொன்னல, நான் அண்ணிலேருந்து இது தான் சொல்லிகிட்ருக்கேன், அவன் அண்ணிலேருந்தே சொல்லிகிட்ருக்கான்ல இந்த நகையை ஏன் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சிங்கன்னு சொல்கிறான், அப்போ அவன் மேலே தப்பே இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம கிட்டே இப்படி பேசியிருக்கான், நம்ம மாமா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவன் இந்த நகையை எடுக்க வாய்ப்பு இருக்காதுன்னு நான் நிச்சயம் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது நம்ம சாமுண்டீஸ்வரியை ரொம்பவே போட்டு குழப்பி விட்டுறாங்கன்னே சொல்லலாம். சாமுண்டீஸ்வரிக்கு என்னதான் வந்து சந்திரா இப்படி பேசிகிட்டே இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து பஞ்சாயத்தில் அவங்க அம்மாவை பற்றி பேசினதுக்கப்புறம் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு மனசே சரியில்லை. இதை நினச்சி அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டுக்கு ரொம்பவே கோவத்தோடு வராங்க. அப்போ நம்ம ராஜராஜன் ரேவதியெல்லாம் வந்து கேட்குறாங்க, ஏம்மா நீங்கள் போன காரியம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சா, என்னம்மா நகையெல்லாம் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் இந்த ட்விஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். நம்ம ரேவதிக்கு எல்லாமே தெரியும், ஆனால் அவங்க தெரிஞ்சும் தெரியாமல் இப்போ சந்திராவோட வாயிலேருந்து அந்த உண்மையை வர வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ரேவதியும் கூட சேர்ந்து நம்ம ரேவதி வந்து ரொம்பவே அமைதியாக இருந்துகிட்ருக்காங்கன்னே சொல்லலாம். அப்போ தான் நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இல்லை
அந்த நகையெல்லாம் நாங்கள் அங்கே கொண்டு போகும்போது அந்த நகை பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் செங்கலாக மாறிடுச்சுங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அந்த நகையை நான் திருடவே இல்லை. ஆனால் பஞ்சாயத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து எங்கள் அம்மா மாதிரியே நீ வந்து ஒரு திருடி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லும் போது எனக்கு எப்படிதம்மா இருந்தது மனசு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சந்திரா சொல்கிற அப்படின்னும் போது எங்கள் அம்மா அப்போ செஞ்ச தப்பை தான் நான் இன்றைக்கி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து எல்லாருமே வந்து அந்த இடத்துல காயப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அந்த ஊருக்காக எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன், நான் போய் அந்த நகையை திருடுனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் கிட்ட ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு சந்திராவை எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்காங்க. அப்போ நம்ம சந்திரா சொல்கிறாங்க, அக்கா நான் சொல்கிறேன் நீ கேளு, நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், ஆனால் நீ எதையுமே காதில் வாங்குற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம சந்திரா சொல்கிறாங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே மொத்த காரணம் இந்த கார்த்தி பையன்தான்க்கா. அது உனக்கு புரியுதா புரியலையா? எதுக்காக அன்றைக்கி இவன் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வரணும், அந்த நகை வந்து அன்றைக்கி தான் காணாத போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா வந்து சாமுண்டீஸ்வரி மேலே பழி போட்டதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியாக வராங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, என் புருஷனுக்கு அந்த நகையை திருட வேண்டிய அவசியம் கிடையாது, வார்த்தையை அளந்து பேசுங்க, பின்னாடி விளைவுகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்காமல் பேசிட்டு இருக்கீங்க. நாங்கள் மட்டும் அந்த உண்மையான குற்றவாளியை நாங்கள் கண்டுபிடிச்சி நிறுத்தும் போது அவங்களுக்கு சரியான தண்டனையை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி உள்குத்து வச்சுட்டே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சந்திரா வந்து நம்ம ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, என்னடி பழக்கம் போல் உன் புருஷனுக்கு நீ சப்போர்ட் பண்ணி தானே ஆவ, என் அக்கா அந்த ஊர் முன்னாடி வந்து தலை குனிஞ்சு நிற்கிறா, அது உனக்கு தெரியல, நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க பாருக்கா, உனக்காக நான் எந்த அளவுக்கு நின்றுட்டுருக்கேன், ஆனால் என்னை எவ்வளோ அளவுக்கு கேவலமாக பேசிகிட்டு இருக்கா பாருக்கா உன் பொண்ணு அப்படின்றாங்க. போதும் சித்தி உங்களோட ட்ராமாலாம், இதுக்கு மேலே நீங்கள் ஒரு வார்த்தை பேசக்கூடாது, என் புருஷனை பற்றி நீங்கள் தப்பாக பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல, உடனே கார்த்தி சொல்கிறாங்க, ரேவதி இப்போ அமைதியாக இரு, என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, நீங்கள் ஏன் இப்போ வந்து அவங்கக்கிட்ட போய் தேவையில்லாத பேசிகிட்டு இருக்க, அவங்களாம் புரிஞ்சிக்காதவங்க, அவங்கக்கிட்ட வந்து நீ பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாடா எங்களுக்கெல்லாம் நாங்கள் புரிஞ்சிக்காதவங்க தான், நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டு தானே இப்போ வந்து இந்த வீட்டில் இருக்க நகையை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா ரொம்பவே இடகுடமாக பேசிகிட்டு இருக்காங்க. உன் அம்மா என்ன உன்னை அப்படி வளர்த்துருக்கா அப்படின்னு சொல்லும் போது நம்ம கார்த்திக்கு ரொம்பவே கோவம் வந்து ஆக்ரோஷமாகிடுறாங்க. என் அம்மாவை பேசுகிற தகுதியெல்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது, என் அம்மாவை உங்கள் கூடலாம் ஒப்பிட்டு பேசுகிறவளை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மாவை இதுக்கு மேலே நீங்கள் ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா நான் எந்த அளவுக்கு வந்து கோவத்தில் வந்து இது மாறுவேன்னு எனக்கே தெரியாது பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லும் போது கொஞ்ச நேரத்தில் நம்ம சந்திரா ஆடி போயிடுறாங்கன்னே சொல்லலாம். அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு ரேவதி கேட்குறாங்க, அம்மா இத்தனை நாள் சித்தி உங்கள் கூட தான் இருக்காங்க, நீங்கள் சித்தியை ரொம்பவே நம்பிட்டு தான் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சது உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி என்ன ரேவதி அப்படின்னு கேட்குறாங்க, இவங்க உங்கள் கூடவே இருக்காங்க, இவ்வளோ துரோகம் வந்து அந்த சிவனாண்டி வந்து இவ்வளோ நாள் பண்ணியிருக்காங்க, அது உங்களுக்குமே தெரியும், ஆனால் என்னைக்காவது இவங்க அந்த சிவனாண்டியை திட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்களா, கூடவே வச்சு ஒரு பாம்புக்கு நீங்கள் பாலை இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சொல்ல, உடனே நம்ம சந்திரகலாவுக்கு கோவம் அதிகமாகிடுது. இது இல்லாமல் நம்ம சந்திரகலாவுக்கு ஐயோ என்ன இவன் இந்த டைமில் வந்து இப்படி பேசிட்டாலே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க கூடவே இருந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் என் புருஷன் மேலே தான் இவங்க பழியை போட்டுட்ருக்காங்க, ஆனால் என்னைக்காவது அந்த சிவனாண்டியை ஏதாவது இவங்க திட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ குற்றவாளி யார் எங்கே இருக்காங்கன்றத நீங்களே புரிஞ்சுக்கங்க அப்படின்றாங்க. அப்படி நாங்கள் மட்டும் அந்த குற்றவாளியை நான் இப்போவே நான் நிரூபிச்சிட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் அவங்கள பஞ்சாயத்து முன்னாடி கட்டி வச்சு அவங்கள நான் வந்து சவுக்கடி கொடுக்க சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கிட்ட வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு ரேவதி சொல்கிறாங்க, அது மட்டும் முடியாதுமா, ஆனால் கண்டிப்பாக இவங்களுக்கு தேவையான தண்டனையை நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ரேவதி நான் வாங்கி கொடுப்பேன், அது யாராக இருந்தாலுமே சரி, அது என் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, என் வீட்டு ஆளுங்களாக இருந்தாலும் சரி, நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சந்திராவுக்கு அள்ளியில் எதை வச்சு இவ இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கையில் இருக்கிற ஆதாரத்தை காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ தான் கார்த்தி சொல்கிறாங்க, எப்படி உனக்கு இது கிடச்சிது அப்படின்னும் போது அன்றைக்கி அப்பா அம்மாவும் வந்து வெளியில் போயிட்டாங்க, அப்பா வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, அம்மாவும் கூடவே போயிட்டாங்க. அப்போ நான் தண்ணி குடிக்கிறதுக்காக வரும்போது சித்தி அந்த ரூம் உள்ள போகிறத பார்த்தேன், அதனால சித்தி என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன், அதில் தான் எனக்கு இந்த ஆதாரம்
ஆதாரம் கிடச்சிது. இவ்வளோ சீக்கிரம் வந்து நான் வெளிப்படையாக உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன்னா இவங்க வந்து எல்லாருமே உஷாராக ஆரம்பிச்சிருவாங்க. அதையும் பார்த்து இவங்கள அடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போது என் புருஷனை பேசும்போது நான் சும்மா இருக்க விரும்பலை, அதனால தான் நான் இப்போ வந்து உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட எல்லாம் உண்மையே நம்ம ரேவதி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம சிவகாமி கிட்ட போயிட்டு வந்து அழுகுறாங்க. அம்மா, அன்னைக்கு உன் மேலே விழுந்த பழி இன்னைக்கு என் மேலே விழுந்திருக்கு. நான் வந்து எப்படியாவது இதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பஞ்சாயத்துக்கு போகிறாங்க. அப்போ சந்திராவை பார்த்து கேட்குறாங்க, கூடவே இருந்து ஒரு பெத்த தாயை பற்றி தவறாக பேசுகிறாங்க, அதெல்லாம் நீ பார்த்துட்டு நீ அமைதியாக இருந்துட்ட பற்றியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி நம்ம சந்திரகலாவை பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படி மட்டும் கதையை வந்ததுன்னா எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம சந்திரகலாவை வந்து பழி வாங்கணுங்க. கண்டிப்பாக சந்திரகலா இந்த வாட்டி வந்து இதுலேருந்து தப்பிக்கவே கூடாது. இதோட பார்த்தீங்கன்னா என்னோட ரிவ்யூ முடியுது. நாளைக்கான ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.